ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஃபைனலாக PS2ல் நம்ம சரவணனுக்கான பேர் வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்கமிங் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபேமிலி வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் ஷரண்யா இருக்காங்களே, அவங்க தான் வந்து நம்ம சரவணனுக்கான பேராக வரப்போகிறாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம முல்லை இருக்காங்க இல்லையா, சித்து, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம சித்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு இவங்க கிட்ட தான் அப்ரோச் பண்ணாங்க. பட் அவங்களோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல என்னால் ரீப்ளேஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வேறு ஆளுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆனாங்க. பட் இருந்தாலும் PS1க்கு பேசப்பட்டாங்க. நம்ம சித்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 2020ல். பட் ஆனால் PS2ல் ஒன் ஆஃப் த கேரக்டர் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜீ தமிழில் ஜோடி டான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதிலும் ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அப்பாவா ஆக்டர் சைவம் ரவி சார் வந்து நடிக்கிறாங்க. அம்மாவை பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கௌதமி மேம். இவங்க வந்து பாசிட்டிவும் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நெகட்டிவும் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். உங்கள் என்ட்ரியில் பார்க்கும்போது அவங்க வந்து நெகட்டிவாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி லைட்டாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. போக போக பார்க்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் பார்த்துட்டு சரவணனுக்கான மேரேஜ் ட்ராக் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ஷூட்டிங் விஸ்வநாத கல்யாண வைபோகம், ஸோ அதுக்கான ஷூட்டிங் தான் போயிருக்கு. நம்ம சன் டிவியில் கல்யாண மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போகும். பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே அந்த வரம் தேடி வருவாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து காமிப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் PS2லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம சரவணனோட மேரேஜ் ட்ராக்குமே வரப்போகுது. ஸோ இவங்க தான் பேர் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிய வந்துடுச்சு அப்கமிங்க. பட் இப்போ கரண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க பண்ணுற அட்டுழியம் இருக்குது பாருங்க. ஐயோ இவங்க வந்து ஒரு பொண்ணே வந்து அவ்வளோ தைரியமாக வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து இதாகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இவங்க பையன் தான் போய் பொண்ணை மீட் பண்ண போகிறார். பொண்ணு போய் பையனை மீட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு பையனுக்கே இவ்வளோ பில்டப் தேவையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான் தோணுது. ஸோ அவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃபேமிலியை போய் பார்க்கலாம், தனியெல்லாம் பார்க்கக்கூடாது, அது இதுன்னு சொல்லிட்டு அதுவே ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போனாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் அது கேன்சலும் ஆகுது. அவங்களே சொல்லியிருப்பாங்க கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் பிரியங்கா. அதையும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாம் ஆக்டர் ஷரண்யா தான் எங்களுக்கு பேராக பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட ஜோடி படுத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.